காலை வணக்கம். என்னை ஆதரிக்கும் அனைத்து சகோதரர் மற்றும் சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். டிட்வா புயல் வந்து கொண்டிருக்கிறது. நாகைக்கும் பக்கத்தாலே, நாகப்பட்டினம் பக்கத்தாலே இருக்கின்றது. சென்னையிலிருந்து 380 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மிக தீவிரமான மழையை தரவுள்ளது. நாகப்பட்டினம், திருவாரூர், புதுச்சேரி, காரைக்கால், திருச்சி, புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், செங்கற்பட்டு, திருவள்ளூர், சென்னை அனைத்து மாவட்டங்களும் மிகப்பெரிய மழையை பரவலான. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மாவட்டங்கள் கவனிக்கவும். மிக பெருத்தளவில் மழை பெய்ய உள்ளது. 25 சென்டிமீட்டர் முதல் 35 சென்டிமீட்டர் வரை மழை உள்ளது. இந்த மழை இப்போதிலிருந்து தொடரும். நைட்டு இரவு முழுவதும் அதிக மழை இருக்கும். நாளை பகல் முழுவதும் மழை இருக்கும், தொடர்ச்சியாக இருக்கும். யாரும் அலட்சியமாக இருந்திட வேண்டாம். குழந்தைகளையும் பெற்றோர்களையும் பெரியவர்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தனியாக யாரும் குழந்தைகளை வெளியே அனுப்ப வேண்டாம். முன்னெச்சரிக்கை தேவை. இது வார்னிங். 1970 போலா சைக்ளோன் பங்களாதேஷை தாக்கி 5 லட்சம் பேர் இறந்தார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த டேட்டா தெரியலாம், பழைய வீடியோவில் போட்டிருக்கிறேன். இப்போ ஸ்ரீலங்காவில் நேற்று நடந்த கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்க. 44,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க தெரிவித்த தகவல் தான். இன்னும் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னு தெரியாது. வெள்ளக்காடாக இருக்கின்றது. அதே நிலைமை சென்னை சுற்றி உள்ள மாவட்டங்கள், சென்னை ஆல்சோ தண்ணியில் மிதக்கக்கூடிய சில பகுதிகளெலாம் உள்ளன. பொதுவாக எல்லாரும் உஷாராக இருக்க வேண்டும். உஷாராக இல்லை என்றால் நாம் எதை இழக்கின்றோம் என்று தெரியாது. அதனாலே படைபடி இருக்கிறவங்களாம் பார்த்திருக்க வேண்டும். கொடி கம்பத்திற்குங்கெல்லாம், எலக்ட்ரிக் போஸ்ட்டுங்கெல்லாம் பார்த்திருக்க வேண்டும். காற்றும் அதிகமாக வரும். அது கரையை கடக்கும்போது, கடலிருந்து கரையை கடக்கும் நேரத்தில் அதன் ஸ்பீடு அதிகமாகும். இது ஒரு தீவிர காற்றாக, ஒரு புயலாக, மிகப்பெரிய மழை தரும் டிட்வா என்ற சைக்ளோன் வந்து கொண்டிருக்கிறது. மக்களே, உஷார். பி அலர்ட் எவ்ரிஒன். எல்லாரும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அது மட்டும் இல்லை, எனக்கு இதை லைக் பண்ணுங்கள், இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னை ஆதரியுங்கள். அடுத்த தகவல் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் உடனுக்குடன்.